தீப்பற்றிய அரக்கு மாளிகையிலிருந்து தப்பித்த பாண்டவர்கள் கங்கை கரையை கடந்து பயணிக்கிறார்கள். கங்கையினுடைய மறுகரை அடர்ந்த வனமாக இருக்கிறது. அந்த காட்டிற்குள்ளே பயமின்றி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். கொடிய விலங்குகளெல்லாம் சத்தமிடவும், பாம்பு பள்ளி போன்ற விஷ ஜந்துக்களெல்லாம் ஊர்வனம் எல்லாம் இருக்கக்கூடிய காட்டில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். விதி வலியதல்லவா? இங்கே அஸ்தினாபுரத்தில் என்னடா நடக்கிறது என்று பார்த்தால், பஞ்சபாண்டவர்கள் ஏதோ தீ விபத்துக்குள்ளாகி இறந்துபட்டார்கள் என்ற தகவல் வந்து சேருகிறது. உள்ளூர திருதராஷ்டிரன், துரியோதனன், சகுனி சகிதம் எல்லோருக்கும் மனது மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஒப்புக்கு துக்கம் அனுசரிப்பவர்கள் போல ஏதோ எதிர்பாராத விதமாக அவர்கள் இறந்துபட்டார்கள் என்று அதுபோல ஒரு பாவனையை உருவாக்கி வருத்தம் தெரிவிப்பவர்கள் போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே பீஷ்மர் மிகவும் மனம் வருந்தி போகிறார். பாண்டவர்களின் மீது தனிப்பற்று கொண்டிருந்தவர் அவர். அதனாலே அவர் எவரிடமும் பேசாமல் தனி அறையில் ஒதுங்கி இருக்கிறார். இந்த நிலையில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த நீத்தார் கடன்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை செய்வதற்காக பீஷ்மர், விதுரர் சகிதமும் அழைக்கப்படுகிறார்கள். விதுரருக்கு நன்கு தெரியும் அவர்கள் இறந்து போகவில்லை என்பது. ஆகையினால் அவர் அதில் கலந்து கொள்ளாமல் தூரத்திலே நின்று கொண்டு மற்றவர்கள் செய்கிற காரியத்தை கவனித்து வருகிறார். அதன் விளைவாக எல்லாத்தையும் அஸ்தியெல்லாம் கரைச்சிட்டு என்னென்னமோ பண்ணி முடிச்சுட்டு இந்த ஜலத்திதியெல்லாம் செலுத்திவிட்டு உடனாகவே துரியோதனனுக்கு இளவரச பட்டத்தை சூட்டி விடுகிறார்கள். என்ன நினைத்தார்களோ அது நடந்தேறி விடுகிறது. இப்படி காட்டுக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கிற பாண்டவர்களுக்கு உண்ண உணவு கிடைக்கவில்லை, உறங்குவதற்கு சரியான இடமில்லை. ஆங்காங்கே களைத்து போய் ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் மீண்டும் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உணவாக வழியில் கிடைக்கிற வாசனை மலர்கள், அருவிகளிலே வெடிந்தோடுகின்ற நீரை குடித்து கொள்ளுகிறார்கள். அவர் வாழ்க்கை மிகவும் கொடூரமானதாக நடந்து கொண்டிருக்கிறது. வழியிலே வியாசரை சந்திக்கிறார்கள். வியாசமுனி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் சில வழிகளை கூறுகிறார். बत्स कोई भी ऐसा मनुष्य नहीं है जो सदैव धर्म पर ही चलता रहे और ऐसा भी कोई नहीं है जो सदैव पाप कर्म में ही करता रहे. குழந்தைகளே, எந்த ஒரு மனிதனும் எப்போதுமே பாவத்தை செய்பவனாகவே இருந்து விடுவதில்லை. எந்த ஒரு மனிதனும் அதுபோலவே நன்மையே செய்து கொண்டிருப்பவனாக இருப்பது இல்லை. சஞ்சார் மே தர்ம அவர் பாபு சாத் சாத் சல்தே கை. உலகத்திலே பாவமும் தர்மமும் பக்கம் பக்கமாக பயணித்து வருவன. அதனால் विपत्ति को अपने कर्मों का फल समझकर स्वीकार कर लेना चाहिए और उसे सहन करना चाहिए. அதனால் இதுபோல வருகிற துன்பங்களை எல்லாம் நம்முடைய கர்ம பலன்கள் என்று கருதி அதை ஏற்றுக்கொள்ளவும் நாம் தயாராக இருக்க வேண்டும், அதை பொறுத்து கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையினுடைய தத்துவத்தை அவர் விரிவாக சொல்கிறார். இதெல்லாம் சகஜன்னு எடுத்துகிட்டு போங்கப்பா. நாம் அண்ணனாலும் ஏமாற்றப்படலாம், தம்பியால் ஏமாற்றப்படலாம், நண்பனாலும் ஏமாற்றப்படலாம், குடும்பத்தாராலும் ஏமாற்றப்படலாம், ஏன் ஒரு நாடே நம்மை வதைப்பதாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அவை அத்தனையும் நம்முடைய கர்வமலன்கள் என்று கருதி அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் சகித்து கொள்ளவும் பழகி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை கூறுகிறார். அது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உதவியாகத்தான் இருந்தது. இதுவோடு மட்டுமின்றி நீங்கள் இப்படி அரச உடையில் இருக்காதீர்கள், இது உங்களுக்கு பாதுகாப்பானதல்ல. தரித்திரர்கள் உடுத்தக்கூடிய எளிய உடைகளை உடுத்திக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு ஏழை பிராமணனினுடைய வேஷத்தை தரியுங்கள். இந்த ராஜ உடை உங்களுக்கு வேண்டாம். அத்தோடு சற்று தூரத்திலேயே ஏகசக்கர நகரம்
வந்துவிடும். நீங்கள் அங்கே சென்று மறைந்து வாழ்ந்து வாருங்கள், சில நாட்கள் அப்படியே செல்லட்டும், அதன் பிறகு நடப்பது தாமே நடக்கும் என்று கூறி வருகிறார். அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு அவர்கள் அதுபோலவே தங்களுடைய உடைகளை எல்லாம் கலைந்தெறிந்து விட்டு அங்கே கிடைத்த மிருகத்தினுடைய தோள்களை எல்லாம் உடுத்தி கொண்டு தழையுடை மற்ற எது கிடைத்ததோ அதையெல்லாம் உடுத்தி கொண்டு ஒரு தரித்திரர்களாக ஏகசக்கர நகரிலே நுழைகிறார்கள். அங்கே சென்ற இடத்திலே ஒரு பிராமண வீட்டிலே தங்குகிறார்கள். அவர்களே அந்த பிராமண குடும்பம் ஆதரிக்கிறது. அங்கே யாரானா பிள்ளையும் இல்லை, குட்டியும் இல்லை, அவர் பார்ப்பனர், அவருடைய மனைவி, அவ்வளவுதான். அவர்கள் இவர்களை வரவேற்கிறார்கள். அதிதி தேவோபவ என்ற தத்துவத்திற்கு நாங்கள் வந்தவர்களை விருந்தாடிகள் என்று நினைக்காமல் தெய்வமே தங்களை தேடி வந்துவிட்டதாக நினைத்து அவர்களை உபசரிக்கிறார்கள். அங்கே இவர்களுடைய ஜீவனத்திற்கு பாண்டவர்கள் நித்தமும் பிச்சை எடுத்து உணவு உண்டு வருகிறார்கள். ராஜகுமாரர்கள் பிச்சைக்காரர்களாக மாறுகிறார்கள். எல்லாம் விதியினுடைய சேட்டை. காலம் இப்படி போய்கொண்டு இருக்கிற வேளையிலே அங்கே என்னடா ஒரு சூழல் நிலவுகிறது என்றால், அந்த பகுதியில் ஏகசக்கர நகரத்திற்கும் பக்கத்திலே பகாசூரன் என்ற ஒரு சூரன் இருக்கிறார். அவன் என்னடா செய்கிறான்னா, மனிதர்களை எல்லாம் அடித்து கொன்று தின்னக்கூடிய பழக்கமுடையவனாக இருக்கிறான். அவனை எதிர்க்க அழிக்க எவரும் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு சமயம் எந்த வீட்டிலே தங்கியிருந்தார்களோ அந்த வீட்டு முறை வருகிறது. அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தன் போயிடணும். அவனையும் அடித்து கொண்டு தின்னுட்டு அவன் கொண்டு போகிற சாப்பாடெல்லாம் குடிச்சிட்டு அவன் கொண்டு போகிற மது எல்லாம் அருந்திட்டு அடுத்த ஆளை எதிர்பார்த்து காத்திருப்பான் பகாசுரன் என்பதாக கதை கூறுகிறது. அவர்களுடைய முறை வந்தவுடனே அங்கே பிள்ளைகளும் இல்லை, வேறு யாரும் இல்லை, அந்த பிராமணர் மட்டும்தான், அவர் மனைவி மட்டும்தான். அந்த அம்மா பாப்பாத்தி அம்மா அழுது, ஐயோ நீங்கள் ஒருத்தர் தானே எனக்கு துணை, உங்களையும் அவன் சாப்பிட்ற போகிறானே, நான் என்ன செய்யுது, உங்களை நான் எப்படி காப்பாற்றுறது, புலம்பல். அங்கே இருக்கிற குந்தி, சகோதரி நீ கொஞ்சமும் பயங்கொள்ள வேண்டாம், உன் கணவர் போக வேண்டிய இடத்திற்கு என் மகனை நான் அனுப்புகிறேன். ஐயோ இது கூடாதம்மா, நீங்கள் எங்கள் வீட்டிற்கு விருந்தாடியாக வந்தவர்கள், உங்களை கொண்டு போய் இந்த கொலை வாயில் நான் தள்ள முடியாது, போவது போகட்டும், என் கணவரே போகட்டும், உங்களுக்கு நான் அந்த துன்பத்தை தர விரும்பவில்லை என்று சொல்லும்போது, இல்லை என் மகனை பற்றி உனக்கு தெரியாது, நிச்சயமாக அங்கே போய் அவனை அழித்து விட்டு தான் திரும்புவான் என் மகன் என்று பீமனை அனுப்பி வைக்கிறாள். ஆனால் ஒரு விஷயம், இந்த பீமனை நான் அனுப்புவது என்பது வெளியாருக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும், தெரிந்தால் அவனுடைய பலம் குறைந்து விடும் என்று ஒரு எச்சரிக்கையும் சொல்லுகிறாள் குந்தி தேவி. அதுபோலவே 2 மாடுகள் பூட்டிய வண்டி நிறைய சாப்பாடு, கல், கறி, மீன் சகிதமாக எடுத்துக்கொண்டு பீமன் பகாசுரனை சந்திக்க செல்லுகிறான். பகாசுரன் ஒரு குகையில் இருக்கிறான். பீமன் அந்த குகை வாசலிலேயே இந்த வண்டியை கொண்டு போய் நிறுத்திவிட்டு அவன் எதிரே வசமாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். உறக்கத்தில் இருக்கிற பகாசுரனுக்கு பீமன் சாப்பிடுகிற சத்தம் கேட்டு விழிக்கிறான். எவன்டா நான் இப்படி நமக்கு வந்த உணவை உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் என்ற ஆத்திரத்திலே அவனை வந்து தாக்குகிறான். இரு பகாசுரா, மதுரா என்று சொல்லுகிறார்கள், அதாவது அதுவும் ஒரு வகையான மது தான், இதை மட்டும் குடித்து விட்டு வந்து விடுகிறேன், ஏன் உனக்கு இந்த அவசரம் என்று அவனிடம் கூறி அந்த கள்ளையும் குடித்து விடுகிறான். குடித்து விட்டு மோதல் துவங்குகிறது. பகாசுரன் பீமனை ஒரு மரத்தையே பிடுங்கி தாக்கியதாக மகாபாரதம் கூறுகிறது. பீமனோ மரத்தோடு சேர்த்து பகாசுரனை தூக்கி எறிகிறான். அடித்து ஒரு பாறையில் வீசவும் அவன் இறந்து படுகிறான். எந்த வண்டியிலே உணவை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனானோ அதே வண்டியிலே பகாசுரனுடைய உடலை எடுத்துக்கொண்டு ஊர் திரும்புகிறான் பீமன். அது முதலாக மக்கள், அந்த பகுதி மக்கள் அவர்கள் பால் நன்றி உடையவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த ஊரில் வசித்து கொண்டிருந்த
காலத்தில் பாஞ்சாலி தேசம் பக்கத்தில் இருப்பதாகவும் அந்த நாட்டினுடைய இளவரசி பாஞ்சாலிக்கு, அதாவது மகாபாரதத்தினுடைய முக்கிய கதாபாத்திரமும் மகாபாரத போர் நிகழ்வதற்கு காரணமான திரௌபதியினுடைய சுயவரம் நடப்பதாக கேள்விப்படுகிறார்கள் பாண்டவர்கள். அங்கே சென்று வரலாம் என்ற எண்ணத்தை அவர்கள் கொண்டு விடுகிறார்கள். தாயிடம், இங்கேயே நாம் தங்கியிருப்பதில் என்னமாம் புண்ணியம், இந்த பாஞ்சால நகரத்தினுடைய அழகையெல்லாம் கண்டு வரலாம் என்று கூறி அவர்கள் புறப்பட்டு விடுகிறார்கள். அடுத்து நடப்பது என்ன என்று நாளை காண்போமா?